ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டல வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய இந்த புதிய மாதத்துக்கும் இந்த முதலாம் நாளுக்கும் எங்களை வழிநடத்துகிற கிருபையின் நாட்களுக்கும் உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தந்தருள்வீராக. வார்த்தையாகிய எங்கள் ஜீவனுள்ள தேவனே, நித்திய ஜீவனாகிய எங்கள் ஜீவப்பமாகிய எங்கள் தேவனே, உம்முடைய வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், தகப்பன் மூலமாய் எங்களுக்கு தந்தருளும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே, உம் தகப்பனே உம்மை அழைக்கிறோம். ஆவியானவரே, வருவீராக வேலைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, வார்த்தையை எங்களுக்கு நீர்தான் வேதத்திலிருந்து எங்களுக்கு எடுத்து தந்து வேத வார்த்தையை எங்களுக்கு போஷித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய ஆண்டவரே, வார்த்தையும் வசனமாகிய ஆகாரத்தையும் ஒரு இரத்தமாகிய பானத்தையும் நாங்கள் ஆண்டவரை பானம் பண்ணத்தக்கதாக, புசிக்கத்தக்கதாக ஆவியானவர் தாமே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வாரும் ஆவியானவரை தகப்பனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் என்னிலே ஒருபோதும் வெளிப்படாத வண்ணம், வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒன்று கூட காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியான தகப்பனுடைய நாமத்தினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னில் வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் சாரமும் சத்துவமும் உம்முடைய வல்லமையும் பலனும் சுகமும் ஆரோக்கியமும் உம்முடைய அக்கினியும் வெளிச்சமும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் மன்னிப்பும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக உமது கரத்திலே கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம்மை புதிய மாதத்துக்குள் 2 மாதங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் கடந்து தேவனுடைய சுத்த கிருபையினாலே புதிய 3ஆம் மாதத்துக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்மளுடைய எண்ணங்களும் மனதின் ஓட்டங்களும் தேவன் எவ்வளவுதான் நமக்கு சொல்லியும் நாம் கேளாதபடி நாம் சிந்தித்துக்கும் யோசித்து பேசி நாம் நடந்ததுக்கு இந்த 2 மாதத்தை நிச்சயமாக தாண்டி இருக்கவும் முடியாது, தாண்டி இருக்கவும் கூடாது. கர்த்தராகிய தேவனும் அப்படி செய்யாதபடி, நம்முடைய நீதினாலே நாம் பிழைக்காதபடி, அவருடைய நீதினாலே, பிதாவாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதினாலே அவர் சிந்தின மாசற்ற குற்றமற்ற இரத்தம் பிதாவினிடத்தில் அனுதினமும் நமக்காய் பரிந்து பேசுகிற அந்த உன்னத பரிந்து பேசுவதனாலே இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கோம். நம்மாலே, நம்முடையவர்களாலே யாராலையும் நம்ம புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கலை. கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே பிரவேசித்திருக்கிறோம். ஒரு புதிய நாளை தந்தாலும் சரி, புதிய மாதத்தை கொடுத்தாலும் சரி, புதிய வருஷத்தை கொடுத்தாலும் சரி, ஒரு பிறந்த நாளை கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் கர்த்தர் தான் கொடுக்கறது. அவருக்காகவே சிற்றித்து தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே அவரால் தான். அவரை அறியாதவர்களுக்கும் அவரால் தான். எல்லாமே அவரால் தான் இந்த புதிய மாதத்துக்கு வந்திருக்கிறோம். மாதத்தில் எந்த விசேஷமும் கிடையாது, நாட்களில் எந்த விசேஷமும் கிடையாது, நேரத்துலையும் எந்த விசேஷமும் கிடையாது. காலத்தையும் நேரத்தையும் வேலையும் மனுஷனுக்கு கொடுத்த கர்த்தராலே விசேஷம். ஆமென். கர்த்தராலே விசேஷம். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு 12ஆம் வகுப்பு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் துவங்குது. கர்த்தராகிய தேவன், அவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் எழுதுவாங்க. தமிழ்நாட்டில் அவருடைய நிறைய பிள்ளைங்க எழுதுவாங்க. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளையும், கர்த்தரை அறியாத பிள்ளைகளையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பாராக. எந்த பிள்ளையும் அந்த பரீட்சையிலே தோல்வியுற்றுடுவோம், அந்த பரீட்சையிலே தோற்று போயிடுவோம், இந்த பரீட்சை நமக்கு டஃப்பாக இருக்கும், இதில் நம்ம சரியாக பண்ண முடியாது, இதில் எக்ஸல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் இந்த வரக்கூடிய எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை பரீட்சை எழுதுகிற லட்ச பிள்ளைகள் எழுதுகிறார்கள். அந்த லட்ச பிள்ளைகளுடைய மனங்களையும் எண்ணங்களையும் மனதின் ஓட்டங்களையும்
கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அவர்களில் அநேகர் கர்த்தரை அறியாவிட்டாலும் சிருஷ்டித்தவராகிய கர்த்தர் அவர்களுக்காக ரத்தம் சிந்தின தகப்பன் அறிஞ்சிருக்கிறார். அவர்களை இது வரைக்கும் +1 வரைக்கும் நல்லா படிக்க வச்சு, +2லையும் படிக்க வச்சு கொண்டு வந்து, +2 முடிவுக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தராகிய தேவன் காலேஜ் படிப்புக்குள்ளே நுழைய காத்திருக்கிற லட்சம் மக்களும் பிள்ளைகளுடைய நல்ல விருப்பங்களை எல்லாம், கல்வியின் விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தந்து மகத்தான வெற்றியை ஒவ்வொரு பரீட்சையிலும் கொடுத்து புதிய அடுத்த இதுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதான கிருபையும் அவர்களுக்கு எதிர்பார்க்குற கட் ஆஃப் மார்க்கையும் கர்த்தர் கிருபையாய் தந்து அவரவர்கள் விரும்புகிற காலேஜில் போய் சேரும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரீட்சையின் இடைப்பட்ட காலத்தில் எல்லாம் அவர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தையும் தந்து தைரியத்தையும் பலனையும் தந்து கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி நிலை நிற்க செய்து வெற்றி பெற செய்வாராக. ஜெயம் கொடுக்கும் தேவனாலே அவர்களுக்கு ஜெயம் உண்டாவதாக. இதுவரைக்கும் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு பிள்ளைகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. அதில் பெண்களுடையது தான் அதிகமாக இருக்கும், ஆண்களுடையது குறைவாக இருக்கும் என்று பொதுவாக இருக்கும். இதில் அப்படி தான் போடுவாங்க, செய்திகளில் அப்படி தான் போடுவாங்க. இந்த முறை அப்படி இராதபடி இரண்டும் சமமாக இருந்தது என்று சொல்லும்படியாய் செய்வாராக. இரண்டும் சமமாக இருந்தது, இதுவே முதன்முறை என்று செய்திகளிலே வருவதாக, வரக்கூடிய நாட்களிலே வருவதாக. பரீட்சை எழுத போகிற பிள்ளைகள் அடுத்தவர்கள் சொல்லுகிற கேள்வி இந்த கேள்வி தான் வரும் என்று அது வரைக்கும் படிச்சுட்டு போய் கவுந்தராதபடி அவரவர்கள் இந்த நேரத்தில் தான் தீவிரமாக இறங்கி படிப்பாங்க, இந்த நேரத்தில் தான் நடுராத்திரியில் வரைக்கும் இருப்பாங்க, விடிய காலம் வரைக்கும் சிலர் இருப்பாங்க, படிக்காதவங்களையும் கூட வச்சு தொல்லை பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கோம். இருக்கிற நாட்களை விட்டுட்டு கடைசி நேரத்தை படிச்சுட்டு இருப்பாங்க. கர்த்தரை தேட வேண்டிய நேரங்களில் தேட மாட்டாங்க. பல குறைபாடுகள் அநேகங்கள் இருக்கலாம். எவைகள் ஒருபுறம் இருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் மன்னித்து வெற்றி பெற செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இதில் பரீட்சை முடிவு இருந்து எனக்கு தோல்வியாக வந்துடும், இல்லைன்னா நான் உலகத்தில் இருக்கக்கூடாதுங்கிற முடிவில் சிலர் இருக்கக்கூடும். பரீட்சையில் நான் வெற்றி பெற்றால் அடுத்த நான் காலேஜுக்கு போவேன், பரீட்சையில் நான் தோல்வியுற்றால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மணவாளனை தெரிந்தெடுத்து கொண்டு கடந்து சென்று விடுவேன், இப்படியெல்லாம் செய்து விடுவார்கள் படிக்கிற பிள்ளைகள். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. எல்லா விதத்திலும் கர்த்தர் அவர்களை நல்ல முறையிலே படிக்க வைத்து டிகிரிகளை அவர்கள் வாங்கி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் சுய சம்பாத்தியத்திலே கர்த்தருடைய கிருபையாலே வாழ கிருபை செய்வாராக. கர்த்தர் வாழ பெற்றோர்களுக்கும் அதற்குரிய கிருபையையும் தந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, இது வரைந்தும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். ஏசப்பா நாமத்தினால இது பரியந்தம் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது பரியந்தமும் கர்த்தர் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதையும் நம்ம சரியாக செய்கிறதில்ல. நம்ம சொல்கிறோம் செய்கிறோன்னு, அவர் சொல்லணும் நம்ம செய்கிறோன்னு. நம்ம சொல்கிறோம் செய்கிறோன்னு, ஆனால் அவர் சொல்லணும் நம்மளை பார்த்து செய்கிறோன்னு. அப்படி சொல்லுவாரா சொல்ல மாட்டாரான்னு அவருக்கும் கர்த்தருக்கும் தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தராகிய தேவனிடத்தில் வேண்டிக்கொண்டு இம்மட்டுமாய் அநேக வருஷங்களாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலும் சரி, அவர்கள் வாசஸ்தலத்திலும் சரி, அவர்கள் போக்கு வரவு சகலவற்றிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இதுவரை எந்தவும் வாய்க்காததை போலவும் தட்டிவிடப்பட்டது போலவும் அவைகளெல்லாம் நம்மை விட்டு விலகி போவதைப் போலவும்
காணப்பட்டாலும் கூட, என்ன காரியமானாலும் சரி, வெறும் கடன் பிரச்சனை மட்டுமல்ல, என்ன காரியமானாலும் சரி, என்ன சரி, பிள்ளை பாக்கியமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி, பள்ளி படிப்பு சம்பந்தமான காரியங்களாக இருந்தாலும் சரி, வேலை சம்பந்தமான காரியங்களாக இருந்தாலும் சரி, என்னென்ன விதத்தில் இவர்கள் கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, சுகத்தினுடைய காரியங்கள், சரீரத்தில் இருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள், காரியங்கள், வழக்குக்குரிய காரியங்கள், என்னென்ன விதத்திலே அவர்கள் கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அதை எப்படி செய்வார் என்று சொல்லப்படுகிறது. குமாரனிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்போ அதை செய்வேன், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். நான்கிறவர் கர்த்தர், உனக்குங்கிறது யார் யார் இருக்காங்களோ கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்க பேரை போட்டுக்க வேண்டியதான். நான் உனக்கு செய்வேன். அவரை தவிர செய்யக்கூடியவர், செய்யத்தக்கவர் பூமியில் வேறு ஒருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை என்பதை நாம் அறிந்திருந்தாலும் கூட அவரால் செய்ய முடியல போல இருக்குன்ற நிலைக்கு நம்ம வந்துடுறோம். அவர் தான் செய்ய முடியும், அவர் தான் செய்யணும், அவர் தான் செய்ய முடியும். அவரை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் நமக்காக பரிதபிக்கக்கூடியவரும், நமக்காக அன்பில் தவிக்கிறவரும் அவரை போல வேறு யாரும் பூமியில் ஒருத்தரும் கிடையாது. அவர் தான் நம்ம மேலே அதிக அக்கறை உள்ளவர். மற்றவர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் நடக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு சடிதியாக டப்புன்னு என்னென்ன காரியங்களாக இருக்கட்டும், சகலமும் எல்லாம் அவங்களுக்கு துரிதமாக நடந்தது, எல்லாம் டப்பன்னு நடக்குது. சரி, நடக்கட்டும், அது அவங்களுக்குரியது. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, நடக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சற்று காலதாமதம், ஏன் அதிகமான காலதாமதம் போல காணப்படுகிறது. எனக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே, கிருபையுள்ள தகப்பனாலே எனக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் அதிகமாக கிடைக்கும். எனக்கு அவர் கரத்திலிருந்து எனக்கு அழிந்து போகிற ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, பூமியில் அழிஞ்சு போகிற ஐஸ்வர்யத்தை குறித்து மட்டுமல்ல, அழியாத ஐஸ்வர்யத்தினாலும் எனக்கு ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். அவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை அவருக்காகவே தெரிந்து கொண்டார், அவருக்காக தான் சிருஷ்டித்தார், அவருக்காக தான் தெரிந்து கொண்டார். அவர் எனக்காக தான் ஜீவனையே கொடுத்தார், தகுதி இல்லாத எனக்காக ஜீவனையே கொடுத்தவர் எனக்கு மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கொடாமல் இருப்பாரோ என்று சொல்லி வேதத்தில் ரோமர் 8:32 எனக்கு எழுதப்பட்டு இருக்குது. அதனால் நிச்சயமாக கர்த்தராகிய தேவன் எனக்கு தர மறுக்கலை, எனக்கு தர விருப்பமாக இருக்கிறார். என்னை தரக்கூடிய நாளையும் வேளையும் குறித்து வச்சுட்டார், எனக்கு குறித்து வச்சு தான் நடத்துகிறாரு. எனக்கு குறித்து வச்சு நடத்தாமலாம் இல்லை. அதுக்கு இடையில நான் கவுந்து போகணும், நான் குப்புற கவுறணும், நான் வஞ்சிக்கப்பட்டு போகணும், நான் இழந்து போகணும், அவரை விட்டு விலகி போகணும் என்று சத்ருவின் கூட்டங்களுடைய கொடூர விருப்பங்களுக்கு நாம் பலியாகாதபடி தேவன் அனுதினமும் நம்மளுடைய கடுகளவோ எதுவோ அணுவளவோ இருக்கிற விசுவாசம் கூட பிடுங்கப்பட்டு போயிடக்கூடாது, அது இருக்குதோ இல்லையோ பிடுங்கப்பட்டு போயிடக்கூடாது என்று பிதாவினிடத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தகப்பன் இரட்சகர் வேண்டிக் கொண்டே இருக்கிறதுனால தான். என்னவோ நம்மளுடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் கண்ணீரில் தான் அங்கெல்லாம் இல்லை. ஏசப்பாவுடைய கண்ணீரும் விண்ணப்பமும் ஜெபமும் ரத்தமும் தான், அவருடைய ஜீவன் தான் நமக்காக அனுதினமும் இரவும் பகலும் பிதாவின் சன்னிதானத்தில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா நம்ம நாக்கு செய்கிற காரியங்களில் நாம் நிலைக்கவே முடியாது. கொளுத்தி விட்டுக்கிட்டே இருப்போம், அவர் அணைச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறார். கொளுத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறோம், நாக்கை விட்டு கொளுத்திக்கிட்டே இருக்கிறோம், அவர் அணைச்சிக்கிட்டே இருக்கிறார். மன்னிச்சு அணைச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறார். இல்லைன்னா பற்றிக்கிட்டு எரியும். யோசிக்கிறோம், 1ஆம் தேதி அதுவுமா சொல்கிறாரு, 1ஆம் தேதி அதுவுமா சொல்கிறாரு, இருக்கிறதான் சொல்கிறார். கர்த்தர் இருக்கிறதான் சொல்கிறார். இருக்கிறத அந்த நாவா நான் இராதபடி, அந்த தீக்கணையாய் நான் இராதபடி, அந்த தீயாய் நான் இராதபடி
ஆமென். இராதபடி இராதபடி. நான் பேசுகிற இது நல்லது தான், நான் பற்ற வைக்கிறது நல்லது தான், நான் எரிச்சு விடுறது நல்லது தான் அப்படின்னு செய்யாதபடி, நினையாதபடி, அப்படி நம்ம நாமே நியாயம் சொல்லிக்க இருக்கக்கூடாது, சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் கர்த்தர், சொன்னவர் கர்த்தர். அதை செய்வேன். 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன் செய்வேன் சொன்னேன். அதிகமாய் கர்த்தரிலே புலம்பினவர்கள் கர்த்தர் செய்து முடித்து அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றின பிறகு அவர்கள் கர்த்தரை குறித்து புலம்புவதை நிறுத்தி விடுவார்கள். நிறுத்திவிட்டு எத்தனை வருஷ காலமாய் புலம்பினார்களோ அத்தனை வருஷ காலமாய் அவர்கள் கர்த்தரிலே நொந்து கொண்டே இருப்பார்கள். இப்படி புலம்பி தள்ளிட்டனே, இந்த காரியத்துக்கு இவ்வளவு தூரம் புலம்பி தள்ளிட்டனே, புலம்பி தள்ளிட்டனே, புலம்பி தள்ளிட்டனே. கர்த்தர் எனக்கு சொத்தையை எனக்கு தராதபடி எனக்கு நல்ல சத்துள்ளதை எனக்கு தந்துட்டாரே, தந்துட்டாரே, ரசம் உள்ளதை எனக்கு தந்துட்டாரே. எனக்கு யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பகுதியின்படி எனக்கு கர்த்தர் தந்துட்டாரே, கர்த்தர் தந்துட்டாரே. ஏனோ யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பகுதி என்னன்னு வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. கர்த்தர் எனக்கு தந்துட்டாரே, தந்துட்டாரே, தந்துட்டாரே. நான் கெட்டுப்போன ரசத்துக்காக இத்தனை வருஷ காலம் கதறி கிடந்திருக்கிறேனே, கேட்டுருக்கிறேனே. சீக்கிரத்திலேயே கெட்டு போகிற ரசத்துக்காக நான் கெஞ்சிட்டு இருந்திருக்கிறேனே. கெட்டு போனது தெரியாதது நல்லதாக இருக்குது நினச்சி அது வேணும் வேணும் வேணும்னு இருந்தனே. அது அநேகருக்கு உடனே 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 கிடச்சிருது, டப்பு டப்புன்னு எடுக்கிறது. உடனே ரசம் வேணும்னு முடிவு எடுக்கும்போது ரசம் கிடச்சிருச்சே, ரசம் கிடச்சிருச்சே. எனக்கு நான் ரசத்துக்கு நான் கொஞ்சோன்னு கெஞ்சுறேன் எனக்கு ரசம் கொடுக்க சொல்லி. இல்லை இல்லை இல்லை, அவர் கரத்தில் இருக்குது, பரிசுத்தருடைய கரத்தில் இருக்குது. பரிசுத்தர் கரத்திலிருந்து வருகிறது கெட்டு போகாது. அவர் கிருபையாய் அதை அவர் வரும் நாளிலே அவருடைய பிள்ளைகளை காத்துக்கொள்வார். நம்மாலே நாம் காத்துக்கொள்ள முடியாது, அவராலே அவர் நம்மை காத்துக்கொள்ளும்படி கிருபை செய்வார். அதை செய்வேன், அதை செய்வேன். 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென். நான் உங்களிடத்தில் என்ன செய்வேன்? வருவேன். நான் அதை செய்வேன். நான் வருவேன், அதை செய்வேன், அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். செய்யப்படும் இல்லை, கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலைச்சிருந்தான்னா நிலைக்காதபடி வந்துக்கினே இருக்கும் நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு, நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கி எடுக்கிறதுக்கு. நம்ம எதன் மேலே அதிக பிடிப்பாக இருக்கிறோமோ அதை உடைப்பார். சிலர் பிள்ளைங்க மேலே அதிக பிரியமாக இருப்பாங்க, நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைன்னு, கர்த்தர் தான் எனக்கு எல்லாமேன்னு. பிள்ளைங்க மேலே பிடிப்பாக இருப்பாங்க. சிலர் வீடுகள் மேலே பிடிப்பாக இருப்பாங்க, சிலர் ஆஸ்திகள் மேலே பிடிப்பாக இருப்பாங்க, படிப்பின் மேலே பிடிப்பு இருக்கும். எது மேலேயும் அளவற்று கர்த்தருக்கு மேலே இருக்கும். அது கர்த்தருக்கு மேலே இருக்கும், கர்த்தருக்கு மேலே இருக்கான். அதை ஆணி வேறு வரைக்கும் பிடுங்கி எடுக்க விட மாட்டார். கடைசி வரைக்கும் அதை பிடுங்கி எடுத்துட்டு தான் ஆசீர்வதிப்பார். பிடுங்கி எடுத்துட்டு தான் சொல்லுவாங்க இல்லைன்னு, ஆனால் அதை பிடுங்கி எடுப்பார், பிடுங்கி எடுப்பார். ஆரம்பத்தில் இருந்தே அதில் ரொம்ப ஓராக இடம் கொடுத்து அந்த ஆழத்தில் போயிட்டுருப்பாங்க. அந்த ஆழத்தில் இருந்தும் பிடுங்கி எடுத்துருவார். கர்த்தர் தான் எல்லாமே. கர்த்தர் தான் எனக்கு கடைசி வரைக்கும் துணை. கர்த்தர் தான் எனக்கு
எனக்கு எல்லாம் என் கடைசி மகன்தான், எனக்கு கடைசி மக தான், எனக்கு எல்லாம் எனக்கு என் பேத்தி தான், எனக்கு எல்லாம் என் பேரன் தான், எனக்கு எல்லாமே அவங்க தான், எல்லாமே இவங்க தான், எல்லாமே அவங்க தான். இல்லை இல்லை இல்லை, எனக்கு கடைசி வரைக்கும் கர்த்தர் தான். கடைசி பரிந்தமும் கூட வர்றது கர்த்தர் தான். அதுக்கு பிறகு நம்ம விட்டு செல்கிற சந்ததிகளுக்கும் கூட வர்றவரும் கர்த்தர் தான். இந்த ஜெனரேஷனே மொத்தம் முடிஞ்சு போன பிறகும் இருக்கிறவரும் கர்த்தர் தான். வேறு யாரும் கிடையாது. பூமியும் அதில் உள்ளவைகள் கூட இருக்காது. ஆனால் கர்த்தர் இருப்பார். என்ன? கர்த்தர் இருப்பார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நான் வருவேன் என்று சொன்னவர் தான் வருவார். அவள் வந்துட்டாள்னா போதும், அவள் வந்துட்டாள்னா போதும். எவ்வளோ பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம். அவள் வந்துட்டாள்னா போதும், என் நிலைமையே மாறிடும். என் மக வந்துட்டாள்னா தூரத்தில் இருக்கிறா, அவள் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறா, அவள் வந்துட்டாள்னா என் உலகமே வேற, என் வாழ்க்கை, என் நிலைமை, சூழ்நிலை எல்லாம் மாறிடும். தலைகீழாய் மாறி நான் ஒரு பின்னு கூட எடுக்க கீழே குனிஞ்சி எடுக்க விட மாட்டேன். அவள் ஓடி வந்து எடுத்துருவா. என்னை அழ விட மாட்டேன். என்னை அழ கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் சொட்டு கூட வர விட மாட்டேன். வரத்துக்கு முன்னாடி தடுத்துருவா. கண்ணீர் வரத்துக்கு முன்னாடி தடுத்துருவா. உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன நான் இல்லையா உனக்கு என்ன எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு. இப்போ அது எங்கேன்னு பார்க்குறோம். அது எங்கேன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னபடி செய்வார் என்கிற வார்த்தை எனக்குள்ளே நிலைத்திருக்குமானால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை. ஆமாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 1 சாமுவேல். எடுத்தாச்சா? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். கர்த்தர் இங்கு சொல்லி சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்றார். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். பெரிய காரியத்தை செய்வதை நின்று பாருங்கள் என்று சொல்றார். அப்போ இவங்களுக்கு என்ன பெரிய காரியம் செய்யணும், பெரிய காரியம் என்ன நடக்கணும்? தேசத்தில் மழை இல்லை. மழை இல்லைனாலும் பரவாயில்ல, மழை தேசத்தில் பெய்யலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் தேவையில்லை. எத்தனை வருஷங்கள் ஆனால் என்ன, 10 வருஷம் ஆனால் 20 வருஷம் ஆனால் மழை இல்லைன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. தண்ணி இருக்காது, அவ்வளோதானே தவிர குடிக்கக்குள்ள தண்ணி, குளிக்கக்குள்ள பாத்திரம் விளக்கக்குள்ள, துணி துவைக்க, நம்ம தண்ணி குடிக்க, நம்ம ஜீவனத்துக்கு தண்ணி குடிக்க இருக்காதே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. மழையே பெய்யலை, வருஷம் மழையே பெய்யுறது கிடையாது. எங்கேயுமே மழை பெய்யுறது கிடையாது. ஒரு தேசத்தில் மழையே பெய்யுறது கிடையாது. சுத்தமாக மழை பெய்யுறது கிடையாது. வருஷ கணக்கில் பெய்யுறதே கிடையாது. என்ன ஆகும் அந்த தேசம்? மக்கள் எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அந்த காரியத்தில் மழையை பெய்ய வைக்கிறது பெரிய காரியமா? பெரிய காரியம் இல்லையா? நமக்கு பெரிய காரியம்னா நம்ம வேற பக்கம் போயிடுவோம், பணத்தை பக்கம் போயிடுவோம். பணமே இருந்தாலும் கூட மழையை நம்மளை வர வைக்க முடியாது. சில விதமான முயற்சிகளை செய்து ரசாயன பொடிகளை மேலே ஹெலிகாப்டரில், பிளைனில் போய் தூவிட்டு வந்துடுறாங்க. மேகத்தில் தூவிட்டா அந்த இடத்துல கொஞ்சம் மழை பெய்யுதுன்னு. ஆனால் அது கர்த்தர் அந்தந்த பருவ காலத்தில் கொடுக்குற மழையை போல் அது பெய்ய வைக்க முடியுமா? அதன் மூலமாக பெய்ய வைக்க முடியுமா?
பெய்ய வைக்கவே முடியாது. ஒரு சொற்ப ஒரு மழை தண்ணியை கொட்டுற மாதிரி செய்ய வைக்கலாமே தவிர, மற்றபடி நமக்கு அந்த பருவம் தவறாமல் அந்த காலங்களை வடகிழக்கு பருவம், தென்மேற்கு பருவம் அப்படிலாம் நம்ம அந்த பருவ காலங்களில் பெய்கிற மழை அந்தந்த தேச மாநிலங்களில் அந்தந்த இடங்களில் பெய்யக்கூடிய தேவையான மக்களுக்கு வேண்டிய அந்த வருடம் முழுவதுக்கும் தேவையான மழையை பெய்ய பண்ணுவதை போல பெய்ய பண்ண மனுஷனால் முடியவே முடியாது. மழை தண்ணீரே அங்கே தொட்டியே அங்கே யோபுல படிக்கிறோம் தேவன் தொட்டியில எல்லாமே சேர்த்து வைக்கிறாருன்னு, தண்ணியை சேர்த்து வைக்கிறார் என்று. கடலில் ஆவியாகி அவைகள் அங்கே போய் அங்கே சர்க்குலேஷன் ஆகி அங்கே போய் தேங்கி இருக்குது என்று. மலைகளும் மலைத்தொடர்களும் காடுகளும் இருக்கிற இடத்துல போய் எங்கேருந்து நம்ம தண்ணி ஊற்ற முடியும், அதுவும் எழுதி வச்சிருக்கிறார் வேதத்தில். அதுகளுக்கெல்லாம் தண்ணியை யார் ஊத்துறா? கர்த்தர் தான் ஊத்துறாரு. யார் ஊத்துறா? கர்த்தர் தான் ஊத்துறாரு. அளவுக்கு அதிகமாக வந்தால் நம்ம வீடெல்லாம் என்ன ஆகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லை? தர்மாகோல் மாதிரி எல்லாரும் மிதக்க ஆரம்பிக்குது. எல்லாமே வீட்டில் இருக்கிறதெல்லாம் கடைசியில் ஆளுங்களும் மிதந்துருவாங்க. தண்ணி அதுக்கு மேலே அளவு போச்சுன்னா ஆளும் தண்ணியில் மிதந்துருவாங்க பார்க்குறோம் நம்ம. அப்போ தண்ணி அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. தண்ணி அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் அந்த தண்ணி வரலை. ஏன் வரலை? 14ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் விரோதமாக கலகம் பண்ணாதிருங்க. 2 மாதம் கலகம் பண்ணா கூட 3ஆம் மாதம் அடி எடுக்க வச்சிருக்கிறார். மீன் 3ஆவது மாதத்தில் அடி எடுத்து வைக்கும்படி வச்சிருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிறது கலகம் பண்ணாதிருப்பீர்களாக என்று. வாசிங்க அப்படி 14-15. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் சொல்லிட்டு தான் இப்போ சொல்றாரு, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். அநேக காரியங்களை நாம் கர்த்தரிடத்திலிருந்து என்னை உள்பட தேவ பிள்ளைகள் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற ஒரு நாளை குறித்து வச்சிருக்கிறார். அந்த குறித்து வச்ச நாளை அவர் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அந்த நாள் வந்துருச்சான்னு. ஆமென். அவர் எங்கேயோ தள்ளி எழுதி வச்சுட்டு, அப்படிதான் நமக்கு தோணுது, அவர் எங்கேயோ தள்ளி வச்சுட்டு கிட்ட எழுதி வச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அது கிட்ட வரும்படி செய்திருப்பார் என்று நம்புவோம். கருவை உள்ள இரத்தத்தினாலே செய்திருப்பார் என்று. அப்போ ஒரு நாளை வேலையையும் அவர் என்ன செய்து வச்சிருக்கிறாரு? குறித்து வச்சிட்டாரு. அதில் நாம் அதற்குள்ளே அழிஞ்சு போயிடாதபடி அவராலே ஜீவனாய் கிருபையாய் மீட்கப்பட்டு அந்த கிருபையுள்ள ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நான் அதை செய்வேன் என்று சொன்னவர் அதை செய்வார். சொன்னவர் அதை செய்வார். அப்போ சொன்னவர் இதை சொல்லிட்டாரு. நின்று பாருங்கள், நான் செய்யும் பெரிய காரியங்கள். இது வரைக்கும் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. நடக்கிறதுக்கான எந்த சூழ்நிலையும் வாய்ப்புகளும் இருந்த மாதிரியே இல்லை. இருந்ததும் 1-2 எல்லாமே பிடுங்கப்பட்டு போனது போல இருக்குது. எல்லாம் கை நழுவி போனது போல இருக்கு. எல்லாம் கைவிடப்பட்டு போனது போல இருக்கு. எல்லாமே சூன்யமாக இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய், கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அது சத்துருவை அழிக்கிற காரியமாக இருந்தாலும்,
கர்த்தருடைய தடைகளை உடைக்கிற காரியமாக இருந்தாலும், செய்வனை மந்திர சூன்யங்களை அழிக்கிற காரியமாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய தீமை செய்கிற காரியமாக இருந்தாலும், தீவனை செய்கிற காரியமாக இருந்தாலும், பொல்லாப்பு செய்கிற காரியமாக இருந்தாலும், சூதுகளை பிணைக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, அழிவுக்குரிய எந்த ஒரு காரியமானாலும் சரி, கிடைக்கக்கூடாதபடி செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, ஜீவனுக்கு பதிவிடை செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, பறிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை அழித்தால் அது பெரிய காரியம். கர்த்தர் அதை அழிக்கும் போது அது நமக்கு பெரிய காரியம். அவருக்கு பெரிய காரியம் இல்லை, நமக்கு அது பெரிய காரியம். ஆமென். மரணத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்கிறது கர்த்தர் நமக்கு செய்கிற பெரிய காரியம். பரீட்சையிலே தோல்வியை தழுவிடுவோம் என்கிறவர்களுக்கு எதிர்பாராத மார்க்குகளும் வெற்றியும் கிடைக்கும் போது பெரிய காரியம், பெரிய காரியம். அது எங்கள் பாட்டி தான் காரணம், அது எங்கள் தாத்தா தான் காரணம், எங்கள் பூட்டன் தான் காரணம், எங்கள் அப்பா தான் காரணம், எங்கள் தாத்தா தான் காரணம், எங்கள் பெரியப்பா தான் காரணம், சித்தப்பா தான் காரணம், மாமன் தான் காரணம், எங்கள் டீச்சர் தான் காரணம்னு சொல்லக்கூடாது. அவரவர் சின்ன சின்ன ஒத்தாசைகளை செய்திருப்பார்கள், அதற்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார்களாக, அவர்களுக்கு நன்றியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் செய்தவர் கர்த்தர், எல்லாவற்றுக்கும் மேலாக அதுவும் பெரிய காரியம்தான், அதுவும் பெரிய காரியம்தான், பெரிய காரியம். எல்லா படிப்பில் நல்லா படித்து ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு எல்லாரும் ஸ்டேட்லேயே வரக்கூடிய லெவலுக்கு படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த நேரத்தில் பரீட்சை நேரத்தில் எந்த சுகவீனமும் ஜுரமோ எந்த கொரோனாவோ எந்த வியாதியோ கொள்ள நோயோ ஆபத்தோ விபத்தோ நாசமோ மோசமோ எதுவும் நேரிடாத ஒன்றும் நேரிடாததும் கிருபையாய் காத்து அந்த பிள்ளைய அந்த ஒரு பெரிய வெற்றியை அடையும்படி செய்தாலும் கர்த்தர் செய்கிற பெரிய காரியம்தான் அது. அது கர்த்தர் செய்கிற பெரிய காரியம். கர்த்தர் செய்கிற அவரவர்கள் தேவனிடத்தில் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி வருடா கணக்கில் காத்திருக்கிறவர்கள் இதுவரைக்கும் முயற்சித்து சக்சஸ் ஆகாதது கர்த்தருடைய நாமத்தினாலே சக்சஸ் ஆகிற நாளிலே, கர்த்தர் குறித்திருக்கிற நாளிலே கர்த்தராலே சக்சஸ் வரும்போது அந்த வெற்றி வரும்போது அது கர்த்தர் அவர்களுக்கு செய்த பெரிய காரியம். அவர்களாலே அந்த பெரிய காரியம் நடக்கலை, எல்லாவற்றுக்கும் பெரியவராகிய கர்த்தராலே ஆயிற்று. இந்த உலகத்தில் இருக்கிறவனில் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், அந்த பெரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவராலே அந்த பெரிய காரியம், அந்த பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். என்ன செய்யுங்க? நின்று பாருங்க. இத்தனை வருஷமா மழை இல்லை, இத்தனை வருஷமா என்ன இல்லை? மழை இல்லை, கொடுமையா இருக்கு. இப்ப பாருங்க 17ஆம் வசனம். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போ இந்த மழை எதுக்கு வரல? எங்களுக்கு இயேசு மகாராஜா வேணாம், எங்களுக்கு மனுஷராஜா வேணும் என்று கேட்டதனுடைய காரியம் கர்த்தருக்கு மிகுந்த வருத்தத்தை, அந்த வருத்தத்தை எதில் தெரிய பண்றாரு? அது எவ்வளோ பெரிய வருத்தமா இருக்குன்னு மழை பெய்யாம வச்சிருக்கிறாரு. என்ன பண்ணாம வச்சிருக்கிறாரு? மழை பெய்யாம வச்சிருக்கிறாரு. அவர் வருத்தத்தை எதில் பார்க்க முடியுது? மழை பெய்யாமல் நிறுத்தி வச்சிருக்கிறது. அவ்வளோ இப்போ இவ்வளோ காலமாக நிறுத்தி வச்சிருக்குன்னா அவ்வளோ நீளமான ஆழமான வருத்தம். அப்புறம்தான் இப்போ யார் தான் நிற்க வேண்டியிருக்கு? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு தாசன்தான் நிற்கிறார். யார் தான் நிற்கிற? மொத்த ஜனமும் அழுவுது. அப்போ அத்த ஜனமும் ஆடும்போது பாருங்க, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? 18ஆம் வசனத்திலிருந்து. நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். பார்த்தீங்களா? முதலே சொல்லிடுறாரு. வேணும் தானே சொல்கிறீங்க, என்ன வேணாம் தானே சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன வேணான்னு மனுஷன் தானே வேணும்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க, வேண்டான்னு. அந்நாளிலே நீங்கள் முறையிடுவீங்க. நீங்கள் தெரிந்து கொண்ட ராஜாவின் நிமித்தமாய்
முறையிடுவீங்கன்னு முன்னரே சொல்லிடுறாரு. அந்நாளிலே நீங்கள் முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். ஆமாம், சார், நாளிலே செவி கொடுக்க மாட்டார் என்று. அப்போ கூப்பிட்டா என்ன வரல? மழையே, மழை அப்படி மேகம் வர மாதிரி வருது, பெய்யலை. 2 துளி மாதிரி விடுன்னு கொட்டுற மாதிரி கொடுத்தானே, மழை வரவே சுத்தமாக மழை வரவே இல்லை. மழை மேகங்கள் வருது, கிட்டத்தில் வருது, கருமேகம் வர்றது போல் வர மாதிரி வருது, அப்படியே கலைஞ்சு போயிடுது. மழை வாசனை வர்ற மாதிரி வருது, காற்றுல வாசனை, மழை வர்ற வாசனை வர மாதிரி, மண் வாசனை வர மாதிரி வருது. ஆனால் என்ன வரல? மழை வரல. அப்போ இதோ வந்துடும் வரல. ஏன்? கர்த்தரை வருத்தப்படுத்ததுனாலே, கர்த்தர் சொல்லை கேளாமல் போனதின் நிமித்தமாக இத்தனை வருடம் மழை பெய்யாமல் விட்ட கர்த்தருடைய வருத்தம். கர்த்தருடைய தாசன் திறப்பில் நின்று கர்த்தரிடத்துல கதறார், கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுறார், ஜெபம் பண்ணுறார். எல்லா கீழ்ப்படியாமையையும் எல்லாம் உம்மை விட்டு விலகி போகும்படியாக இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்திருங்க? மன்னிச்சிருங்க. உமக்கு மேலாக உயர்த்தின எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னித்து இந்த மகா வருத்தத்தை உண்டு பண்ணின இந்த வருத்தத்தை எல்லாம் நீக்கிறீங்க ஏசப்பா, நீக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க மேலே, நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த ஜனத்தின் மேலே, ஜனத்தின் மக்கள் மேலே மிகுந்த இரக்கத்தை கிருபையை என்ன செய்திருங்க? பாராட்டி மழையை பெய்ய பண்ணிடுங்க. எல்லாரும் ஜனங்க செத்து போயிடுவாங்க சொல்லிட்டு என்று தான் தாசன் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணியிருப்பார். இது ஏன் சொல்கிறேன்னா, ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்றதுக்கு தான் வாசிக்க வைத்தது. 18 வாசிங்க. நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு யார் சொல்லை கேட்க? ஆனா அவர் சொந்த வார்த்தையா? அது கர்த்தருடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. கேட்க மனசில்லை. ஆனா இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் 12ஆம் அதிகாரத்தில் யார்கிட்ட வந்து நிற்கிறாங்க? இப்போ கர்த்தர்கிட்ட தான். ஆனால் யார்கிட்ட வந்து நிற்கிறாங்க? நம்ம பார்வையில் பார்க்கறதுக்கு யார்கிட்ட வந்து நிற்கிறாங்க? ஒரு மனுஷங்கிட்ட வந்து நிற்கிறாங்க, ஒரு தேவதாசங்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவர் பேர் சாமுவேல் அப்படின்னு போட்டிருக்கு, இதில் பைபிளில் போட்டிருக்கு சாமுவேல்னு. அவர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க, எங்களுக்கு மழையை தாங்கள். போய் அண்ணாச்சி கடையில் போய் வாங்கிடுவாங்க ஒரு 5 லிட்டர் மழையை, 5 லிட்டர் மழையை ஒரு வீட்டுக்கும் 5 லிட்டர் மழையை வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் சொன்னார். ஒரு 20 லிட்டர் கேன் வாங்கின்னு போங்கன்னு சொன்னார். இல்லை, நான் செய்கிறேன் பாருங்க அப்படின்னு நான் சொன்னார். இல்லை, கர்த்தரிடத்துல என்ன செய்யலாம்? கேட்கலாம். நீங்கள் பண்ண அத்தனை அக்கிரமம், கீழ்ப்படியாமை, அத்தனை நடந்து கொண்ட முரட்டாட்டங்கள், வீரியம் பேசின வாய்கள், வார்த்தைகள், கிரியைகள், செயல்பாடுகள் எல்லாம் தான் என்ன செய்யிடுச்சு? கர்த்தர் மழையை, நன்மையை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், காரியங்கள் வாய்க்காமல் இருப்பதற்கு காரணம், ஜெயம் வராமல் இருப்பதற்கு காரணம், சத்துருக்களை இன்னும் அழிக்காமல் இருப்பதற்கு காரணம். இப்போ என்ன பண்ணிட்டீங்க? இப்போ மறுபடி யார்கிட்ட வந்துட்டீங்க? கர்த்தரிடத்துல வந்துட்டீங்க. நன்மை கிடைச்ச பிறகு அடுத்த ட்ரிப் யார்கிட்ட போயிடுவீங்க நீங்கள் திருப்பியும்? அப்படிப்பட்ட ஜனங்கள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். இப்போ அவர்கள் கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், ராஜா இருக்கத்தான் வேண்டும். இன்னைக்கு 1ஆம் தேதி ஞாபகப்படுத்துகிறேன், ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கி 1ஆம் தேதி காலையில் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது, ஆராதனை நடைபெற்று கொண்டு இருக்குது. சற்று நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே நிறைவு செய்யும். ஆமென். சந்தோஷம். இதுவே தாக்கு பிடிச்சது, பெரிய விஷயம். 1 hour பாருங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். வாசிங்க. சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளையெல்லாம் கேட்டு
அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். இவங்க சொல்கிறாங்க, அதை கர்த்தர் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஆனாலும் இவர் போய் ப்ரேயரில் போய் சொல்கிறாரு, இப்படிலாம் சொல்கிறாங்க, மற்ற ஜாதிகாரங்க எல்லா ராஜ்யங்கள் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் வேணும், எங்களுக்கும் வேணும், எங்களுக்கும் நாங்கள் மட்டும் என்னவா, நாங்கள் மட்டும் எது கேட்டாலும் நாங்கள் விசேஷம், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் கிடையாது, நாங்கள் எல்லாம் அவங்களோட சேர்ந்த ஜனம் தான். நாங்கள் எல்லோரும் யாரோட சேர்ந்த ஜனம்? அவங்களோட சாத்தாங்கூட்டத்தை சேர்ந்த ஜனம் தான். நாங்கள் எல்லோரும் அதோட சேர்ந்த ஜனம் தான். உங்கள் பேரை சொல்ல தான் செய்வோம், ஆனால் அவங்கள சேர்த்தவங்க தான். நாங்கள் அத்தனை பேரும் யாரை சேர்ந்தவங்க தான்? அவங்கள சேர்த்தவங்க தான். நாங்கள் அல்லேலூயா சொல்ல தான் செய்வோம், கர்த்தருக்கு துதிப்பாட்டு பாட தான் செய்வோம், கரங்களை தட்டி அல்லேலூயான்னு கத்துவோம். ஆனால் அவங்கள சேர்ந்தவங்க தான் நாங்கள். எங்களுக்கு அவங்கள போல தான் எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும் என்கிறார்கள். 22. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். அவரவர்கள் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றார். இப்படி செஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? இதுக்கப்புறம் நிறைய வசனங்கள் இருக்குது, நாம் நேரம் கடந்துடும். 17ஆம் வசனத்தில் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 17 இன்று கோதுமை அரிப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அன்றைய தினமே 16 சொல்றாரு, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க, ரைட். நின்று பாருங்கள்ன்றாரு. 18ஆம் வசனத்தில் அன்றைய தினமே, அன்னைக்கு விண்ணப்பம் பண்ணின அன்றைய தினமே. எத்தனை வருஷமாக மழை இல்லாத இவ்வளோ காலமாக இஸ்ரவேல் ஜனங்க கதறிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் அதை கர்த்தர் கேட்க தான் செஞ்சார். அவங்கள நன்றாய் உணரும்படி கர்த்தர் வைத்து அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். கர்த்தருடைய வருத்தத்துக்கு இனி அப்படி செய்ய மாட்டார்கள். இனி கர்த்தரை வேறு எந்த விதத்திலும் வருத்தப்படுத்தபடி நடக்க மாட்டார்கள் என்பதை அறிந்து இரக்கம் கிருபை உள்ளவராய் சாமுவேலுடைய விண்ணப்பத்துக்கு ஜபத்திற்கு இறங்குகிறார். இடியும் முழக்கங்களையும் என்ன செய்கிறார்? கர்த்தர் கட்டளையிடுகிறார். நம்ம இடி இடித்தாலே மழை நின்றுடணும். இப்போ மழை பெய்யும்போது அங்கே இடி இடிக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது, இடி இடிக்கிற மாதிரி. அப்படி ஒரு வேளை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் என்ன செய்தார்? கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து. இன்றைக்கு தேதி 1 காலை ஆராதனை நடந்து கொண்டு இருக்குது. 19 வாசிங்க. சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
நீங்கள் இன்னும் இன்னும் அவ்வளோதான். கடைசியாக சொல்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, 22ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால், கர்த்தர் தமக்கு ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டார். அந்த அவருடைய நாமத்தின் நிமித்தம் தனது ஜனத்தை கைவிட மாட்டார். தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். 24ஆம் வசனம் பாருங்க. அவர் உங்களிடத்தில் பின்பகுதி, 24ஆம் வசனத்தின் பின்பகுதி பாருங்க. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார், எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 18ஆம் வசனம் அதுதான் சொல்லப்படுது. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். இத்தனை வருஷம் கிடைக்காத அந்த மழை கிடைச்சிருச்சு. அவர்களுக்கு ஜீவனுக்கு, மனிதன தேவைகளுக்கு. ஏன்னா தண்ணி இல்லைன்னா மனுஷ சஞ்சாரமே இருக்காது, மனித உயிர்களே இருக்காது. தண்ணி அறவே இல்லைன்னா ஒரு ஜீவனும் இருக்காது. ஜீவன் பெற்று வாழ்வாதாரம் பெற்றுக்கொள்வதற்கு, சகலவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு மழை எப்படி அவசியமோ அதுபோல அவசியமான தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறதை தேவனிடத்தில் வரும்படி தேவனிடத்திலிருந்து வரும்படி தேவன் கட்டளையிட்டார். கர்த்தர் செய்யும் காரியங்கள், கர்த்தர் நமக்கு வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தம்முடைய ஜனத்திற்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரோடும் கர்த்தரிடத்தில் உணர்ந்து செபித்து தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிற, விண்ணப்பம் பண்ணி கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மன்னித்து கிருபையாக இறங்கி பெரிய காரியங்களை செய்வாராக. சாமுவேல் தீர்க்கதரிசியை போல கர்த்தருடைய சன்னிதானத்தில் திறப்பில் நின்று செபிக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் உபவாசத்தையும் கண்ணீரையும் கண்டு கர்த்தரை தாழ்ந்து கர்த்தரை பணிந்து கொண்டு கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கேட்டு, சொன்னவைகள் கர்த்தர் வாக்கு பண்ணினவைகளை கர்த்தர் நினைவு கூர்ந்து, கர்த்தர் வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஜனத்தை விடுவித்து ரட்சிக்கிறவர் அவர் ஒருவரே ரட்சிப்பாராக. கடைசியாக ஒரு வசனம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆமாம், இந்த வார்த்தையின்படியே 1 சாமுவேலில் நம்ம வாசித்த 12ஆம் அதிகாரம் 14 சொல்லப்பட்டது. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சிந்தித்து பார்க்கும்படியாய் கர்த்தர் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் அவரவர்கள் சொல்வார்களாக. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று அவருடைய ஜனங்கள் ஆகிய அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லி பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துவார்களாக. அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர், குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாய் செய்வேன் என்று சொன்னவர் சொன்னபடி நம் ஒவ்வொருவருக்கும் செய்து நம்ம எல்லா பயத்திலிருந்தும் எல்லா இக்கட்டுகளிலும் இடுக்கண்களிலும் சிறையிருப்பிலிருந்தும் நம்மை மீட்டு விடுவித்து ரட்சித்து கர்த்தர் நாம் இழந்து போன எல்லா வகையான அத்தனை விதிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் சகலவற்றிலும் நமக்கு நிறைவை கட்டளையிட்டு
நிறைவாகி அவராலே குறைவுகளும் இல்லாமைகள் நீங்கி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, கிருபை உள்ள உம்முடைய கரத்தினாலே, இரக்கம் உள்ள உம்முடைய கரத்தினாலே, தயவுள்ள உம்முடைய கரத்தினாலே, மன்னிக்கிற உம்முடைய கரத்தினாலே, கருணை நிறைந்த உம்முடைய கரத்தினாலே, காருண்யம் மிகுந்த உம்முடைய கரத்தினாலே, வல்லமையுடையவராகிய உமது கரத்தினாலே, ஆண்டவரை அன்பின் கரத்தினாலே, எங்களுக்காய் சிலுவிலே ஆணி அடிக்க கொடுத்த உம்முடைய கரத்தினாலே, ஆண்டவரை அல்லேலூயா, எங்களை ரட்சித்த உமது கரத்தினாலே, மீட்டு விடுவித்தவராகிய உமது கரத்தினாலே, எங்களை ஆசீர்வதிக்கிற நன்மை செய்கிற உமது கரத்தினாலே, பாதுகாக்கிற உம்முடைய கரத்தினாலே இந்த நாளை ஆண்டவரை இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்கும்படி செய்து இந்த நாளின் காலை ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி கிருபையாய் இறங்கி வந்து நீர் செய்த இந்த மேலான கிருபையின் பாக்கியத்திற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெற்ற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த தயவுக்காய் கோடான கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய மீட்பின் ரட்சணத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் காண உம்முடைய கரத்தின் வல்லமையும் மகத்துவத்தை காரியங்களை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வேலையை ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், உமது கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். நாம் எழுந்திருப்போம் திருவிருந்துக்கு.